ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தித்திக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் இது போல் செஞ்சு அசத்துங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜார் வச்சுக்கோங்க. ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2 தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்துட்டு இதை இப்போ ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 2 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அங்கங்கே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு முழுசாக தட்டுப்பட்டாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சர்க்கரை நம்மளுக்கு இலகி வரும். நம்மளுக்கு கைகளில் எடுத்து உருட்டுற பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வரும். பார்த்தீங்களா, சர்க்கரை நல்லா இலகிட்டு இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்ததும் இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கிளறினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். ஒன்றா திரண்டு வந்ததும் இது இப்போ கொஞ்சம் போல் ஆற விட்டுருங்க. ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப் அளவு மைதா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மைதா தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு மைதா வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே பொரிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே திருப்பி விட்றாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. நம்மளுக்கு மைதா மாவு பேட்ரு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மேல் மாவு ரொம்ப கனமாயிரும். ஸோ கரெக்டான அளவில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. பொரிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான நம்மளுடைய சுசியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் சுசியம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாகவே இருக்காது, அதே டேஸ்ட்லேயும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஈஸியாக செய்யக்கூடிய நிறைய ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது. மேலும் ஸ்வீட் ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.